இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை கடந்த 4ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படும் வழக்கமான கணக்கெடுப்புதான் இது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதும் எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியவுடன் அப்பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச குடியாளர்கள் பெருமளவில் தங்கள் நாட்டுக்கு திரும்பும் நிலை உருவாகியுள்ளது. நாடு முழுவதும் ஒருவரே பல இடங்களில் ஓட்டு போடுவதை தடுக்கவும், இறந்த வாக்காளர்களை நீக்கவும், உண்மையான மற்றும் தகுதியான வாக்காளர்கள் யார் என்பதை சரியாக அடையாளம் காணவும் மத்திய அரசு எஸ்ஐஆர் பணிகளை வேகமாக முன்னெடுத்து வருகிறது. பீகாரில் தொடங்கிய இந்த பணி தற்போது தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்பட 10 மாநிலங்களிலும், கோவா மற்றும் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களிலும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அசாமிலும் எஸ்ஐஆர் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நபர்கள் தற்போது வங்கதேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். வங்கதேசத்திற்கு சென்றவர்களை செய்தியாளர் நேரடியாக பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த உரையாடலில் அவர்கள் வெளிப்படையாக கூறும்போது, நாங்கள் வங்கதேசத்தில் இருந்து கொல்கத்தாவுக்கு சட்டவிரோதமாக வந்தோம். எங்களிடம் பாஸ்போர்ட் இல்லை, ஆவணங்கள் எதுவும் இல்லை. புரோக்கர் மூலம் 5000 முதல் 7000 ரூபாய் கொடுத்து எல்லை தாண்டினோம். 2 ஆண்டுகளாக இங்கே இருந்தோம். ஆனால் இப்போது எஸ்ஐஆர் தொடங்கிவிட்டதால் எங்களால் இங்கே தங்க முடியாது. எந்த சட்ட ஆவணமும் இல்லை. அதனால் சொந்த நாட்டுக்கே திரும்புகிறோம். இங்கே உள்ள அரசு எங்களுக்கு வெளியேற உதவி செய்கிறது. எல்லையை திறந்து பாதுகாப்பாக செல்ல வழி கொடுத்திருக்கிறது. கைவசம் உள்ள இந்திய பணத்தை செலவழித்து விட்டுதான் திரும்ப வேண்டும். வேறு வழியே இல்லை. இந்த முழு உரையாடலும் வீடியோவாக வெளியிடப்பட்டதால் மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் தீவிர கணக்கெடுப்பின் நேரடி விளைவுகள் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. சட்டவிரோத குடியேற்றத்தாரை பற்றி பேசினால் அனுதாபம் வேண்டும், மனிதநேயம் வேண்டும், அவர்களும் மனிதர்கள்தான் என்று பேசியவர்கள் யார் என்பதை இந்த எஸ்ஐஆர் பணி வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. ஏனென்றால் மனிதநேயம் என பேசிய அரசியல் கட்சிகள் அவர்களை மத ரீதியில் பயன்படுத்தி ஓட்டுகளை பெற்று வந்திருக்கிறார்கள், பெற்றார்கள் என்பதுதான் உண்மை. நாடு முழுவதும் நடைபெறும் இந்த தீவிர கணக்கெடுப்பு பல ஆண்டுகளாக பேசப்பட்ட போலி வாக்காளர் பிரச்சினை, எல்லை ஊடுருவல், ஆவணமில்லா குடியேற்றம் போன்றவர்களை விரட்ட தொடங்கியுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் நாடு முழுவதும் முழு தீவிரத்தில் தொடங்கும் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும். குறிப்பாக தென் மாநிலங்களில், கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் மிக பெரும் உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் இந்த எஸ்ஐஆர்